சீரழிந்து வரும் சட்ட ஒழுங்கு, கணக்கே இல்லாமல் நடந்து வரும் படுகொலைகள், கடும் வைரலான ஐஜி ஆபீஸ் முன்னால் நடந்த கொடூர வீடியோ, மூடப்பட்டதாக பில்டப் கொடுக்கப்பட்ட டாஸ்மாக் கடைகள், பகிரங்கமாக திறக்கப்பட்ட தனியார் பார்கள், தாவேகா அரசில் மது ஒழிப்பு புரட்சிகள், அடுத்தடுத்து சிக்கும் தாவேகா எம்எல்ஏக்களின் சர்டிபிகேட். இதுதான் ரசிகர்கள் விரும்பிய மாற்றம். பள்ளி திறந்தாலும் பஸ்கள் ஓடாது, ஜிபிஎஸ் கருவியில் நடக்கும் வசூல் வேட்டை, கொதிக்கும் தனியார் பள்ளிகள், பாட்டிலுக்கு 20 ரூபாய், கண்ட்ரோலே இல்லாமல் போகும் டாஸ்மாகின் வேட்டைகள், முதன்முறையாக விஜய்க்கு எதிராக வீடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய புதிய தலைமுறை. இது மாதிரி இன்னைக்கு அரசியலில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட செய்திகளையும் அந்த செய்திகளோட உண்மைத்தன்மையையும் வீடியோ ஆதாரங்களையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போது தமிழ்நாடு அளவில் பெரிய அளவில் பேசக்கூடிய ஒரு விஷயம், ஆட்சி பொறுப்பேற்ற இந்த 10 நாளைக்குள்ளேயே இப்படி சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது. தினம் தினம் கொலை வழக்குகள் ரொம்ப அதிக அளவில் நடந்துட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு 3 கொலை 4 கொலை அப்படின்னு சொல்லி கொலை வழக்குகள் அதிகமாகுது. அப்போ காரணம், இங்கே வந்து ஒரு ஆட்சி இன்னும் முழுமையான முறையில் ஒரு ஆட்சி உருவாகலை. அதாவது ஆட்சியாளருடைய ஆட்சி நடக்காம அதிகாரிகளுடைய ஆட்சி நடக்குது. அப்போ அதிகாரிகளுடைய கண்ட்ரோலில் இருக்காமல் இங்கே பொறுப்பில்லாத ஒரு செயல்கள் தொடர்ந்து நடக்கிறதால இந்த கொலை செயல்கள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. திருச்சியோடைய ஐஜி ஆஃபீஸோடைய வாசலில், ஐஜி ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் ஒரு பொண்ணை ஒருத்தன் போட்டு அடிக்கிறான். லவ் பண்ண பையன் சொல்றப்படுது. திருமணம் செய்யும் போது அவங்க வீட்டில் பிரச்சனையாகி இந்த பையன் வேணாட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணுமே அவனை லவ் பண்ணுற விட்டுருக்காங்க. அப்போ வச்சு அந்த பொண்ணை பொதுமக்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் வச்சு அடின்னு போட்டு அடிக்கிறான். ஒரு கல்லை எடுத்து அந்த பொண்ணோட முகத்திலே போட்டு அடிக்கிறான். அந்த வீடியோ இன்னைக்கு நம்ம யூடியூப்ல நம்மளால காட்ட முடியாது. அந்த வீடியோ இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக இருக்கு. யூடியூப்ல காட்டினோம்னா உடனே அது வைலன்ஸ் சொல்லி இந்த வீடியோவை நீக்கப்பட்டுரும். அதனால அந்த வீடியோ நம்மளால காட்ட முடியல. அந்த பொண்ணு அடிச்சல கீழே விழுந்துருச்சு பார்க்கல. அப்புறம் ஒரு கல் எடுத்து அந்த பொண்ணோட முகத்தை சிதைக்கிறான். என்னதான் நீ வேணாம் என்ன அப்படி சொல்லி முகத்துல போட்டு அடிச்சு முகத்தையே சிதைக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஏற்பட்டிருக்கு. அப்புறம் சுற்றி இருக்கவங்க எல்லாம் அவனை சேர்ந்து பிடிச்சி அதுக்கப்புறம் அவனை போலீஸில் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஐஜி ஆஃபீஸ் பக்கத்தில். எங்கள் அண்ணா ஆட்சிக்கு வந்தாருன்னா சட்ட ஒழுங்கெல்லாம் பயங்கரமாக போயிடும், துபாயே தூரமாக போயிடும், அப்படியாப்பட்ட ஒரு ஆட்சி எங்கள் அண்ணா கொடுப்பாரு. பெண்கள் பாதுகாப்பு, திமுகவில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, ரோட்டில் பிள்ளைகளே விளையாட முடியல. என்ன ரோட்டில் விளையாடக்கூடிய பிள்ளைகள் எல்லாம் தெருவில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் சீரழிச்சா மாதிரியும், ரோட்டில் பெண்கள் யாருமே நடக்கவே முடியாத ஒரு நிலைமை இருந்தால் மாதிரியும் இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மூலயமா ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க. யாரெல்லாம் அந்த அந்த நேரத்தில் தேர்தலோட நேரத்தில் வீடியோ போட்டாங்களோ சொல்லி வச்ச மாதிரி ஒரே டெம்ப்ளேட், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என்னவோ தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பே இல்லாமல் வீட்டுக்குள்ளே பூந்து கிடக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. என்சிஆர்பியோட கிரைம் ரெக்கார்டோட டேட்டா படி பார்த்தா தமிழ்நாடு பெண்களுடைய பாதுகாப்பில் ரொம்ப சிறப்பான முறையில் இருக்கு. எங்கேயாவது அசம்பாவிதம் நடந்தாலும் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனாலும் ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணப்பட்டது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, ஏதோ வீட்டுக்குள்ளே பூந்து எல்லாமே வீட்டுக்குள்ளே பூட்ட வைக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாங்க. ஆனால் இவங்க எதெல்லாம் பொற்காலத்தை கொண்டு வரோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அந்த பொற்காலம் இன்னைக்கு புண்ணா போன காலமாக இருக்குது. பெண்கள் ரோட்டில் நடக்கவே முடியாது. தினம் தினம் பாருங்களேன், நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், 70 வயசு பாட்டி வீட்டுக்குள்ளே பூந்து அடித்து சாவடிச்சிருந்தாங்க. ஒரு அம்மா கரும்பு தோட்டத்தில் வச்சு ஒரு அம்மா சீரழிக்கப்பட்ட நிலையில், ஆடை இல்லாத நிலையில் ஒரு அம்மா கிடந்தாங்க. இன்னொரு லேடி ஒருத்தவங்களை அப்படியே போட்டு எரிக்கப்பட்ட நிலையில் வெறும் எலும்பு கூடுதல் மட்டும்தான் கடைசியில் கிடந்தது. இந்த மாதிரி இந்த ஆட்சிக்கு வந்த இந்த 7-8 நாட்களுக்குள்ளேயே இவ்வளவு பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, இங்க ஆட்சியாளர்களோட ஆட்சி நடக்காம அதிகாரிகளோட ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அப்படியே இந்த பக்கம் சென்னை பக்கம் வந்து நம்ம பார்த்தோம்னா, சென்னையில் இருக்கக்கூடிய வண்டலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணிமங்கலம் ஏரியா, அங்க வந்து 2 பசங்க அவங்க வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். சீனு பரத்ன்னு சொல்லக்கூடிய 2 கல்லூரி மாணவர்கள், இவங்க பார்ட் டைமா கானா பாட்டு பாடக்கூடிய பசங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷனில் எங்கேயோ கானா பாட்டு பாடிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. வரக்கூடிய வழியில் அவங்க ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தர், லோகேஷ்னு ஒருத்தர், அந்த லோகேஷோட வீட்டில் உரகடம் பக்கத்தில் அந்த லோகேஷோட வீட்டில் போய் தங்கியிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல வந்த ஒரு 3 பைக்கில் வந்த ஹெல்மெட் போட்டு வந்த 6 பேர் அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து சீனுவையும் பரத்தையும் சரமாரியாக வெட்டி கொண்டிருக்கிறானுங்க. சரமாரியாக வெட்டி கொண்டிருக்கான். இதை தடுக்க வந்து அந்த லோகேஷோட அப்பா அவங்களே வெட்ட வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியை சேர்ந்த 3-4 பேர் உள்ளே போய் கதவு பூட்டிக்கிட்டாங்க. அதனால அந்த குடும்பம் நேற்று தப்பிச்சிருக்கே தவிர அவங்களும் அங்கே நின்று இருந்தாங்கன்னா அந்த குடும்பத்தை சேர்ந்து தான் கொல்லக்கூடிய ஒரு நிலைமை. இந்த அளவுக்கு தினம் தினம் கொத்துக்கோ அப்படியே இங்கே 2 கொலை, அங்கே 2 கொலை, நெல்லையில் பார்த்தோம்னா நேற்று நெல்லையில் 2 கொலை, இது மாதிரி தொடர்ந்து கொலைகள் ஒரு பக்கம் நடக்குது. அண்ணா வந்தாருன்னா கஞ்சாவை ஒட்டுமொத்தமாக அழிச்சு விட்டுருவாரு, கஞ்சான்ற நேம் கூட இனிமேல் இருக்காது அப்படின்னு ஒரு பில்டப் கொடுத்தாங்க. கஞ்சா புழக்கம் எதுவும் கட்டுக்கோப்பில் கொண்டு வரல. கஞ்சா நேற்று ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரல். நெல்லை மேலப்பாளையத்து பக்கத்தில்
ஒருத்தர் கஞ்சா போதில் ஆட்டம் போட்டுட்டு இருக்கிறான். அங்கே ஒருத்தர் அப்பாவியா ஒருத்தர் பைக் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு, பைக் மெக்கானிக்கலாக இருக்கிறாரு. அவரை போய் அடிக்கிறான். அந்த அடி போட்டு அவர் அடிச்சு அவ்வளோ பெரிய அராஜகம் செய்யக்கூடிய அளவுக்கு இன்னும் இந்த கஞ்சா போக்குவரத்து இன்னும் தடுத்தலாம் நிறுத்தப்படலை, தொடர்ந்து இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா தாவேக்கா சேர்ந்த ஒரு ஆதரவாளர் ஒருத்தர் புது வண்ணாரப்பேட்டையில் வீட்லேயே கஞ்சா செடியை வளர்த்துருக்காரு. ஒரு பக்கம் தாவேக்கா கொடி, இன்னொரு பக்கம் கஞ்சா செடி வளர்க்கக்கூடிய அளவுக்கு தான் இவங்க இருந்துக்கிட்டு தான். ஆனால் இவங்க கொடுக்கப்பட்ட பில்டப் பண்ணால் நாங்கள் வந்தால் ஒட்டு மொத்தமாக போதையே அழிச்சு ஒழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுத்தாங்க. கோயம்புத்தூரில் இப்போ நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம், வெறும் 13 வயசு இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விவகாரம். சக மாணவர்களால் கொல்லப்பட்டு அந்த மாணவர்கள் புதைச்சிருக்கிறானுங்க. அப்போ இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிக்கும் போது அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பேசுனாங்க, பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. திமுக ஆட்சியில் எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை, சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது, நாங்கள் தான் அதுக்கான மாற்றமே நாங்கள் தான் அப்படின்னாங்களே. அந்த மாற்றம் எதுவுமே இன்னைக்கு நடக்கலையே. இன்னைக்கு நடந்ததோட மோசமான சட்ட ஒழுங்கு சீரழிஞ்சு போய் கிடக்குது அப்படின்னு இன்னைக்கு மக்கள் பரிதவிக்கக்கூடிய இடத்துல மரக்காணத்தில் இன்னைக்கு காலையில் ஒரு கொலை, மரக்காணத்தில் ஒரு இளைஞர் ஒருத்தர் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்படி தொடர்ந்து தினமும் 2 கொலை, அங்கே கொலை இங்கே கொலைன்னு சொல்லி கொலை செய்திகள் சர்வசாதாரண செய்திகளாகக்கூடிய அளவுக்கு இவ்வளவு மோசமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா நான் திரும்ப ஏன் இது அதிகாரிகள் பொறுப்பு போனதுக்கு பிறகு அந்த அலட்சியமின்மை இங்கே உருவாயிருக்குது. அதனால தான் இந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ ஸ்கூல் திறக்க போகுது. ஜூன் 1ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் சொல்லி பள்ளி கல்வித்துறை சார்பில் ராஜ்மோகன் இந்த அறிவிப்பை கொடுத்துருக்கிறாரு. இப்போ பள்ளி 1ஆம் தேதி திறந்தாலும் நாங்கள் பள்ளி வாகனங்கள் அந்த ஸ்கூல் பஸ்ஸை நாங்கள் இயக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தனியார் பள்ளிகளோட கூட்டமைப்பு சார்பில் இப்போ ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது கவர்மெண்ட் சார்பிலேருந்து ஒரு 2 வருஷம் முன்னாடி 2024 ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. தனியார் பள்ளி வாகனங்களில் கண்டிப்பாக ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படணும். அதாவது அந்த ஸ்பீடு கண்ட்ரோல், வாகனங்கள் வந்து ரொம்ப ஸ்பீடாக போனாலோ அந்த ஸ்பீடு கண்ட்ரோல் தெரிஞ்சுக்கிறதுக்கும், வழக்கமாக பள்ளி வாகனங்களுக்கு ஒரு பாதை இருக்கும், இந்த பாதை மாதிரி வாகனங்கள் வேறு வழியில் போனாலோ அந்த மாணவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காகவும் வண்டியில் கம்பல்சரி ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படணும். பேரண்ட்ஸ் வந்து அவங்க வீட்டில் இருந்தே அந்த ஜிபிஎஸ் மூலமா ட்ராக் பண்ணி பிள்ளைங்க எங்கே வருதுன்ற தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கடந்த திமுக ஆட்சியில் 2024 இந்த சட்டம் கொண்டு வந்தாங்க. இப்போ ஸ்கூல் திறக்கப்படக்கூடிய நேரத்தில் வண்டியில் ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தப்படணும்னு சொல்லி 80,000 வாகனங்களுக்கு, பள்ளி வாகனங்கள் கல்லூரி வாகனங்கள் எல்லாத்துக்கும் சேர்த்து 80,000 வாகனங்களுக்கு ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்படணும் அப்படின்ற சுற்றறிக்கையில் இப்போ அந்த பள்ளி வாகனங்கள் இப்போ போயிட்டு ஜிபிஎஸ் கருவிகள் பொருத்தலாம் அப்படின்னு போனால் 3,000 ரூபா இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் கருவி 18,000 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 18,000 ரூபா கொடுத்து ஜிபிஎஸ் கருவியை போட்டால் தான் உங்களுக்கு எஃப்சி சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஏன் சார் இந்த ஜிபிஎஸ் வெறும் 3,000 ரூபா சார், இது வெறும் 3,000 ரூபாய்க்கு இருக்கக்கூடிய கருவி நாங்கள் ஏன் 18,000 ரூபா கொடுத்து வாங்கணும் அப்படின்னு கேட்கும்போது அப்படி வாங்கி தான் ஆகணும், வாங்கினா தான் எஃப்சி கிடைக்கும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு. இதுக்கு முன்னாடி போன வருஷம் வரைக்கும் இந்த ஜிபிஎஸ் கருவி 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபா வரைக்கும் அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி 3,000 ரூபாயிலிருந்து 5,000 வரைக்கும் கொடுக்கப்பட்டது. அப்போ அதுக்கடுத்து பேனிக் பட்டன், இந்த ஜிபிஎஸ் கருவியோட சேர்த்து பேனிக் பட்டன் 6,000 ரூபாயிலிருந்து 9,000 வரைக்கும் வித் பேனிக் பட்டனோட, அந்த பேனிக் பட்டன் AIS 140 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஓல அங்கீகரிக்கப்பட்ட அந்த பேனிக் பட்டன் வித் ஜிபிஎஸ், இதை சேர்த்து 6,000லேருந்து 9,000 வரைக்கும் கொடுக்கப்பட்ட நிலையில் இன்னைக்கு அது 18,000 ரூபா. 3,000 ரூபா இருக்கக்கூடிய அந்த ஜிபிஎஸ் கருவி 18,000 ரூபா கொடுத்தா நாங்கள் எங்கே சார் போய் வாங்குறது அப்படின்னு சொல்லி மெட்ரிக் பள்ளி, பிரைமரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல், சிபிஎஸ்சி எல்லா பள்ளிகளுமே சேர்ந்து ஸ்கூலு ரீஓப்பனே ஆனாலும் நாங்கள் எங்களோட வாகனங்களை இயக்க போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு. அப்போ அதிகாரிகளோட கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம 2 நாளைக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சோம், தொடர்ந்து டோல்கேட்டில் நடக்கக்கூடிய லஞ்சங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்குது. நியூஸ் 24/7 சேனல் சார்பில் அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கே போய், சார் நானும் கடந்த 4 நாளாக பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப மோசமான முறையில் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி அதை வீடியோ எடுத்து அந்த அதிகாரிகளே பேட்டி எடுத்து அதை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை. இது மாதிரி தொடர்ந்து அதிகாரிகளுடைய அட்டுழியம் ஓவர் ஆகும்போது, ஏன்னா விஜய் எதையுமே வாய் திறந்து பேச மாட்டாரு, அவர் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அந்த இடத்துல பதில் சொல்லாமல் 6 அமர வீட்டுக்கு போய் அதுக்கடுத்து அவங்களுடைய எடிட்டர் எழுதி கொடுத்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் பதில் தராது. அப்போது ஒருத்தர் எழுதி கொடுத்தாலோ ஒருத்தர் இயக்கினாலோ தான் எங்களால் செயல்பட முடியும் அப்படிங்கிறதால தான் இப்படி சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமான முறையில் போயிட்டுருக்கு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இன்னைக்கு மக்கள் முன்னாடி எழுந்திருக்குது. இதையும் தாண்டி இப்போ டாஸ்மாகோட விஷயம் தான் பெரிய ஒரு வைரலாக மாறி போயிருக்குது. பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி கரூரில் போய் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு போய் பாடிக்கிட்டு இருந்தார். அங்கே தான் அந்த கூட்ட நெரிசல், இவர் லேட்டாக வந்துட்டு அந்த கூட்ட நெரிசல் 41 உயிர் அநியாயமாக போச்சு. அங்கே போய் பாட்டிலுக்கு 10 ரூபா, என்னவோ அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கி செந்தில் பாலாஜி வீட்டுக்கு கொண்டு போகிற மாதிரி ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா இங்கே காலங்காலமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. அதை அவங்க கேட்கும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் சொல்லி அரசு சார்பிலேருந்து தொடர்ந்து இப்படி ஒரு கதையை சொல்கிறாங்க. அதில் உடன்பாடு இல்லை, ஒட்டுமொத்தமாக டாஸ்மாகி இழுத்து மூடி அழிச்சு ஒழிக்கணும், அதுதான் நம்மளோட நிலைப்பாடு. ஆனால் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது அஃபிஷியலாக வாங்கக்கூடிய பணம் தானே தவிர இல்லீகலாக வாங்கக்கூடிய ஒரு பணம் கிடையாது. அப்போது அந்த 10 ரூபான்றது அந்த ஸ்டிக்கர் அதிலே ஒட்டப்பட்டிருக்கும், பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கப்படுது அப்படிங்கிற விவரம்.
ஆனால் இது ஏதோ செந்தில் பாலாஜி தனிப்பட்ட முறையில் கொள்ளடிக்கிற மாதிரி ஒரு பில்டப் ஒரு நரேட்டிவ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்தால் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி புரட்சி வசனங்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க நாங்கள் வந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வாங்க இந்த மேட்டர் மட்டும் சொல்ல இல்லாமல் நாங்கள் வந்தோம்னா டாஸ்மாகே இருக்காது அப்படிங்கிற மாதிரியான பில்டப் கொடுத்துருந்தாங்க. எல்லாமே இன்ஸ்டாகிராம் அரசியல் தான். இன்ஸ்டாகிராம் மூலிமா நாங்கள் வந்தால் அண்ணா வந்தால் டாஸ்மாகே இருக்காது, நீங்கள் வேணா பாருங்கள், அண்ணா வந்தோன்னா முதல் கையெழுத்து டாஸ்மாக அழிக்கிறது தான் அப்படின்னாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி 717 கடைகள் மூடுற மாதிரி ஒரு கையெழுத்து ஒன்று போடப்பட்டது. இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு 700 கடையோ 500 கடையோ மூடப்படுறதுங்கிறது இது ஒவ்வொரு ஆட்சியில் நடக்கிறது. நம்ம பேட்டை டிவியில் தான் அது சம்மந்தமாக தொடர்ந்து எல்லா ஆதாரங்களையும் காமிச்சோம். 2016 ஜெயலலிதா வந்தோன்னா 500 கடைகள் மூடினாங்க. 2021 திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு அப்பவும் 500 கடைகள் மூடப்பட்டது. இப்போ விஜய் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 717 கடை. அது என்ன 717? ஒரு வேளை ஜோசியக்காரர் அந்த நியூமராலஜி படி இந்த நம்பர் சொல்லியிருப்பாரா தெரியல, 717 அப்படின்னு ஒரு கணக்கு வச்சாங்க. அந்த 717 கடைகள்லையும் இப்போ அடுத்து வந்திருக்கக்கூடிய சர்ச்சை என்னன்னா, டாஸ்மாக் மூடிட்டீங்க ஓகே, ஆனால் அந்த இடத்துல இப்போ தனியார் பார் வந்திருக்குது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை. சேலம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓமலூரில் ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலுக்கு பக்கத்திலேயே ஒரு டாஸ்மாக் இருக்குது. இந்த ஸ்கூல் பக்கத்தில் மத வழிபாட்டு தலங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்கள் மூடப்படும் அப்படின்னு அறிவிப்புப்படி அந்த டாஸ்மாக் மூடப்பட்டுச்சு. மூடப்பட்ட மறுநாள், ரொம்ப நாள்லாம் கிடையாது, கடை மூடப்படுது. மூடப்பட்ட மறுநாள் அதே இடத்துல ஒரு தனியார் பார் நிறுவனம் ஒன்று வந்திருக்குது. அது இதுக்கு முன்னாடி டாஸ்மாக்காக இருக்கும் போதாச்சும் காலையில் 12 மணிக்கு தான் கடை திறக்கப்படும், மதியம் 12 மணிக்கு கடை திறக்கப்படும், நைட்டு 10 மணிக்கு மூடப்படும். இத்தனை நாள் இருந்த நிலைமை. ஆனால் இன்னைக்கு தனியார் பாராக மாறினதால காலையில் 11 மணிக்கு திறந்துடுறாங்க, இரவு 11 மணிக்கு தான் மூடுறாங்க. அப்போ திறக்கிறது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, மூடப்படுறது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தனியார் கையில் பொறுப்பு ஒப்படக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அந்த இடத்துல தனியார் பார் திறந்து விடக்கூடிய அளவுக்கு. அப்போ அரசுடைய டாஸ்மாக் வேணா, தனியார் பார் வேணா திறந்து வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை. மதுரையில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். மதுரையில் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் தவம் அவர் ஸ்பாட்டுக்கே இப்போ ஒரு வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு. மதுரையில் இதே மாதிரி ஒரு ஒயின் ஷாப் மூடிட்டாங்கன்னு சொல்லி இதே இன்ஸ்டாகிராமில் ஒரு புரட்சி வசனங்கள்லாம் பேசிட்டு இருந்தாங்க. அப்புறம் இது உண்மைத்தன்மை என்ன? நம்ம பேட்டை டிவியில் டி நகரில் இந்த மாதிரி தான், டி நகரில் ஒரு ஒயின் ஷாப் மூடப்பட்டதை ஒரு பொய் செய்தி பரவச்சு நம்ம பேட்டை டிவி சார்பில் அந்த சம்பவ இடத்துக்கு போய் அப்படி மூடலாம் படல, அது ஒரு பொய் செய்தின்றதை சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி மதுரையில் பத்திரிகையாளர் தவம் அவர் நேரில் போயிருக்கும் போது இங்கே சந்தை பகுதியில் ஒரு ஒயின் ஷாப் மூடப்பட்டதா ஒரு செய்தி வருது, இது உண்மைதானா அப்படின்னு போய் பார்த்தா அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சந்தை, ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்குது, அந்த ஒயின் ஷாப் மூடப்படலை. பக்கத்தில் ஃபாத்திமா காலேஜ்னு சொல்லி ஒரு கல்லூரி ஒன்று இருக்குது. அந்த காலேஜில் இருந்து வெறும் 100 மீட்டர் தான். அது அந்த சந்தையில் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு அம்மாவே சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே காய்கறி வியாபாரம் பண்ணுறோம், இந்த மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒயின் ஷாப்பில் பெரிய அவதிக்குள்ளாகிறோம், குடிச்சிட்டு வந்து அப்படியே வந்து விழுந்துறாங்க, காய்கறியில் வந்து விழுந்துறானுங்க. பக்கத்தில் 100 மீட்டரில் ஃபாத்திமா ஸ்கூல் இருக்குது, ஃபாத்திமா காலேஜ் இருக்குது. இப்படி இருந்து இந்த கடையை மூடாமல் அந்த பக்கம் எதிரில் இருக்கக்கூடிய கடையை மூடுறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன் எதிரில் இருக்க கடையை மூடினாங்க அப்படின்னு சொல்லி அங்கே போய் கேட்கும்போது, எதிரில் இருக்கக்கூடிய கடையில் வியாபாரம் கம்மியாகுமா? அப்போ வியாபாரம் கம்மியாக இருக்கக்கூடிய கடையை மூடிட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான எங்கே மூட வேண்டியமோ அந்த கடையை மூடாமல் இந்த 717ங்கிறது வியாபாரம் கம்மியாகக்கூடிய கடைகள் அல்லது சில கடைகளை தூக்கிட்டு அந்த இடத்துல கொண்டு வந்து தனியார் பார வைக்கிறது, இது மாதிரியான நிலைமைகள் கிடக்குது. அப்போ இதுதான் நீங்கள் சொன்ன அந்த மாற்றமா அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் பரவலான கேள்விகள் தொடர்ந்து இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில், ஆனால் இப்போ வரைக்கும் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடிய கலாச்சாரம் இப்போ வரைக்கும் நிற்கப்படலை. சொல்லப்போனால் கூடுதலாக வாங்கப்படுது. பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. எல்லா அதிகமான ஒயின் ஷாப்புகளில் பாட்டிலுக்கு 20 ரூபா, பாட்டிலில் ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர் அஃபிஷியலாக 10 ரூபான்னு ஒட்டப்பட்டிருக்கு, ஆனால் கூடுதலாக 10 ரூபா வேணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை. இது அங்கே இருக்கக்கூடிய சிலர் போய் வீடியோ எடுக்கிறாங்க. ஏங்க 10 ரூபா வாங்குறதே விஜய் சொன்னார், நான் வந்து அந்த 10 ரூபா வாங்கப்படாதுனாரு, ஆனால் இப்போ 10 ரூபா வாங்கினா கூட பரவாயில்ல, இப்போ 20 ரூபா வாங்குறீங்களே அப்படின்னு கேட்கும்போது ஒயின் ஷாப்பில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் தடி எடுத்துட்டு அடிக்க வராங்க. அடிக்க வரக்கூடிய வீடியோ இன்னைக்கு நியூஸ் 7 உட்பட எல்லா ஊடகங்களும் அந்த செய்திகளை போட்டு காட்டக்கூடிய அளவுக்கு நிலைமை இருக்குது. கொஞ்சம் காஸ்ட்லி சரக்கு வாங்குறதா இருந்தால் அந்த சரக்குடைய ரேட்டு 480 ரூபாயாம். இது என்ன இதுன்னு தெரியல, 480 ரூபா. சரி, பாட்டிலுக்கு ப்ளஸ் 10 ரூபா, அதிலே ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருக்கு, அப்போ 490 ரூபா அதோட ரேட்டு. ஆனால் அங்கே கேட்குறது 510 ரூபாலேருந்து 520 ரூபா கேட்கப்படுது. அப்போ ஒரு பாட்டிலுக்கு 30 ரூபாலேருந்து 40 ரூபா வரைக்கும் சில இடங்களில் கேட்கப்படுது. அதிகமான ஒயின் ஷாப்புகளில் 20 ரூபா வாங்கப்படுது. மற்ற எல்லா ஒயின் ஷாப்புலையுமே அந்த 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடிய அந்த நிலைமை இன்னும் தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ இப்படி ஆக்கப்பூர்வமாக மக்களுடைய பிரச்சனை என்ன அதை பேச வேண்டிய நிலைமையில் அதை பேசப்படாமல், ஏன்னா இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட நம்ம சொல்லியிருந்தோம், ஒரு தாவேகாவுடைய ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் பாட்டிலுக்கு 10 ரூபாய் நீ வாங்கவே மாட்டாங்க அப்படின்னாரு. கீழே இருந்து ஒரு தாத்தா கத்துறாரு, ஏங்க வாங்க நான் கூட்டு போகிறேங்க, இந்த இருக்குங்க கடை 4 கடை தள்ளி இருக்குதுங்க, இன்னும் 10 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க, இப்போ தான் நான் போய் சாப்பிட்டு வந்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய வேதனையை அந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் இப்படி ஆக்கப்பூர்வமாக பேச வேண்டிய எந்த ஒரு விஷயமே மக்கள் மத்தியிலேருந்து மடைமாற்றி விட்டுட்டு பில்டப் மூலிமா, வெறும் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் உங்களுடைய மூலதனம், இன்ஸ்டாகிராம் மூலிமா அண்ணா அப்படி செஞ்சிட்டாரு இப்படி செஞ்சிட்டாரு. இப்போ இந்த ஒரு நாளாக கடந்த 24 மணி நேரமாக வைரலாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அடேங்கப்பா விஜய் ஆட்சிக்கு வந்த உடனே இனி மதியம் 12 மணிக்கு தான் ஒயின் ஷாப் திறக்கப்படும், நைட்டு 10 மணிக்கு ஷார்ப்பாக மூடப்படும். வாவ், வாட் அ கிரேட்,
வாட் அ மேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப் ஒன்று அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இனி வந்து விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்த பிறகு மதியம் 12 மணிக்கு தான் ஒயின் ஷாப் திறக்கணுமா, நைட்டு 10 மணிக்கெல்லாம் முடியணுமா? ஏன்டா இதான காலங்காலமாக இருக்குது. இதை ஒரு புதுசாக வந்திருக்கக்கூடிய புதுசாக ஒரு நடைமுறை கொண்டு வந்திருக்கிற மாதிரி, இதை ஒரு புரட்சிகர திட்டம் மாதிரி இப்போ அறிவிக்கிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்களுமே எந்த ஒரு பொறுப்புமே இல்லாமல் யாஹா அதிரடி அறிவிப்பு அப்படின்னு சொல்லி அது ஒரு செய்தி போடுறாங்க. அந்த செய்தி போடக்கூடிய ஊடகங்கள் கீழே ஒரு பிராக்கெட்லயாச்சும் இது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை தான் அப்படின்னு ஏதாவது ஒன்று போடுவாங்களா? எதுவுமே இல்லை. கடந்த திமுகவுடைய ஆட்சியில் 2023 இந்தியன் எக்ஸ்பிரஸ் உட்பட பல ஊடகங்கள் இது சம்பந்தமாக செய்தி வெளியிட்டு இருந்தாங்க. இரவு 10 மணிக்கு மூடக்கூடிய ஒயின் ஷாப்புகளில் சில ஊர்களில் மட்டும் கொஞ்சம் டைம் அதிகரிக்கலாமே, அந்த 10 மணிக்கு வந்து கூட்டம் பெரிய அளவில் உருவாகுது, அதனால 10 மணிங்கிறது ஒரு 11 மணியோ 10:30 மணி வரைக்கும் டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வந்தது. ஆனால் அன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொன்னாங்க அந்த டைம் நேரம் மாற்றம்ன்றது கிடையவே கிடையாது, 10 மணினா 10 மணி தான் அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. 2023 நடந்த சம்பவம் இந்தியன் எக்ஸ்பிரஸ் உட்பட பல ஊடகங்களில் அது இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆர்டிகல் இருந்துட்டு இருக்குது. அப்போ இப்படியெல்லாம் காலங்காலமாக இருக்கக்கூடிய நடைமுறையை இன்னைக்கு இவங்க வந்து அதாவது 21 வயசு கீழே இருக்கவங்களுக்குலாம் விஜய் அண்ணா வந்து மது பாட்டில் விற்பனை செய்யக்கூடாதுன்னு சட்டம் போட்டாரு. அது 2003 இங்கே இருக்கக்கூடிய சட்டம். அப்போ ஆல்ரெடி என்ன ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கோ அதையே வந்து இவங்க செய்யும் போது இவங்களுடைய அரசியலை உற்று கவனிக்கக்கூடிய அந்த சின்ன பசங்கள்லாம் எதுவோ இவங்க தான் வந்து இந்த மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. இப்போ நமக்கு என்ன ஒரு அச்சமாக இருக்குன்னா, போகிற போக்க பார்த்தா விஜய் அண்ணா புதிதாக சட்டம் போட்டு விட்டார், இனி மாதத்திற்கு 30 நாள் மட்டுமே, பிப்ரவரி மாதம் வந்தால் 28 நாள் மட்டுமே விஜய் அண்ணா அதிரடி உத்தரவு அப்படின்னு ஒரு செய்தி சொன்னாலும் அதை நம்புறதுக்கு இங்க ஒரு தற்கொலை கூட்டம் இருக்குது. சாலையில் பயணிக்கக்கூடிய இடத்துல இனி சாலையில 3 நிறங்கள்ல மட்டும்தான் அங்க சிக்னல் இருக்கும். சிவப்பு, மஞ்சள், பச்சை 3 வேற நிறத்துல தான் இருக்கும். சிவப்பை காட்டினால் நின்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு ஒரு நியூஸ் போட்டாலும் அந்த நியூஸை நம்பி வைரலாக வச்சுக்கிட்டு அதுக்கு பின்னாடி பிஜிஎம் போட்டுக்கிட்டு அதை நம்புறதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்குது. அப்படி நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் தாவேகாவுடைய எம்எல்ஏக்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட், அவங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ல நம்ம பார்த்தோம்னா தோண்ட பல சாக்கடைகள் அதுலேருந்து வெளியில் வந்துருக்குது. அவ்வளோ விஷயங்கள். இப்போ நேற்று வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், இன்னைக்கு கல்வி அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர் வந்து தன்னுடைய சர்டிஃபிகேட்டில் வந்து டிப்ளமா முடிச்சதாகவும் பிஏ முடிச்சதாகவும் சொல்லியிருக்காரு. அந்த பிஏ கூட கரஸில் தான் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 2018 தான் பிஏ முடிச்சிருக்காரு. அப்போ அந்த பிஏ கூட ஒரு கரஸில் தான் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படியாப்பட்ட நேரத்தில் தாவேகா சார்பில் தேர்தல் குழு ஒருங்கிணைப்பாளர்கள் சொல்லி சில லிஸ்ட் விட்டுருந்தாங்க. செங்கோட்டையன், ஆனந்த், ஆதவர்ஜுனா, ராஜ்மோகன் சொல்லி அந்த லிஸ்ட்டில் பல பேரோட பேர் இருந்தது. அந்த லிஸ்ட்டில் பார்த்தோம்னா ராஜ்மோகன் பேருக்கு பக்கத்தில் பிடெக்னு சொல்லி அவரோட சர்டிஃபிகேட்டில் இருக்கு. அவர் வந்து பிடெக் படித்த மாதிரி அதில் போடப்பட்டிருக்கு. இப்போ நேற்று வீடியோவில் கூட நம்ம சொல்லியிருந்தோம், இவர் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் படித்ததா சொல்லி ஒரு வீடியோவில் பேசியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய அஃபிடவிட்டில், அவருடைய எலெக்ஷன் அஃபிடவிட்டில் அவர் தன்னை இன்ஜினியரிங் படித்ததா இந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ஆனால் இங்கே தேர்தல் குழு ஆலோசகர்கள் அப்படின்னு போடும்போது அதில் ராஜ்மோகன் பிடெக்னு எழுதியிருக்கிறாரு. ஆனால் அவருடைய எலெக்ஷன் அஃபிடவிட்டில் பிடெக்னு சம்பந்தமான எந்த ஒரு விபரமும் இல்லை. அப்போ என்ன வேணாலும் சொல்லலாம், நான் இன்ஜினியரிங் வேணாலும் படிச்சுக்கலாம், பிடெக் படிச்சுக்கலாம், நாளைக்கு போய் லண்டன் யூனிவர்சிட்டியில் எங்கே வேணாலும் படிச்சுன்னு சொல்லலாம். இதெல்லாம் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு தான் இவங்களோட அரசியல் செயல்பாடுகள் இருந்திருக்கு. இது ஏதோ ராஜ்மோகன் மட்டும் இல்லை, இப்போ அடுத்தடுத்து பல ஆதாரங்கள் வந்துட்டு இருக்குது. சரத்குமார் இன்னைக்கு தாம்பரத்தில் ஜெயிச்சு ஒரு எம்எல்ஏ, ஒரு சின்ன வயசு ஒரு விஜய் ரசிகர் மன்றத்தில் வந்து ஒருத்தர் ஜெயிச்சிருக்கிறாரு. சரத்குமார் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் போது அவருடைய வாகனத்தில் பார்த்தோம்னா தான் ஒரு எம்பிஏ படிச்சிருக்கிற மாதிரி அந்த இடத்துல காட்டியிருந்தாரு. அடேங்கப்பா, எம்பிஏ படிச்ச ஒருத்தர் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் அவருடைய எலெக்ஷன் அஃபிடவிட்டில் போய் பார்த்தோம்னா சரத்குமார் பிபிஏ தான் படிச்சிருக்கிறாரு. பிபிஏ படிச்சதா எம்எம் ஜெயின் காலேஜில் பிபிஏ படிச்சதா போடப்பட்டிருக்கு. எம்எம் ஜெயின் காலேஜ் எங்கே இருக்குது, புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தா மீனம்பாக்கத்தில் ஏஎம் ஜெயின் காலேஜ் தான் இருக்குது. இந்த ஏஎம் ஜெயின் காலேஜ் தான் எம்எம் ஜெயின் காலேஜ் சொல்லி அதில் குறிப்பிட்டிருக்கிறாரு. ஆனால் ஒரு பிபிஏ படிச்சுட்டு எம்பிஏ படிச்சதா அந்த இடத்துல அந்த எம்பிஏன்ற பெயர்லேயே அவங்க விளம்பரம் பண்ணி தான் வாக்கு சேகரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வந்திருக்குது. அதுக்கடுத்து விஜயலட்சுமி, இன்னைக்கு தாவேகா சார்பில் ஜெயிச்சிருக்கக்கூடிய விஜயலட்சுமி குமாரபாளையம் தொகுதியில் அவங்க எம்எல்ஏவை ஜெயிச்சிருக்கிறாங்க. இந்த விஜயலட்சுமி அவங்களுடைய பிரச்சார வாகனத்தில் தாவேகா வேட்பாளர் விஜயலட்சுமி பிகாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஜயலட்சுமியோட அஃபிடவிட்டை நம்ம போய் தேடி பார்க்கும்போது விஜயலட்சுமி 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்காங்க, +2 தான் படிச்சிருக்காங்க. அவங்க படித்த ஒரு ஸ்கூலு KRNG ஹையர் செகண்டரி ஸ்கூல் சொல்லி கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. 12ஆம் வகுப்பு தான் அவங்களுடைய கல்வி தகுதி. ஆனால் அவங்க பிரச்சார வாகனத்தில் போட்டு பில்டப் பண்ணது பிகாம் படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட குத்து ஒரு டாக்டர் ஒருத்தர், அவர் வந்து தன்னுடைய பெயரை வந்து டாக்டர் SP செல்வம், விருதுநகருடைய தாவேகாவுடைய எம்எல்ஏ டாக்டர் SP செல்வம் அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சார வாகனத்தில் டாக்டர் போல இருக்குது, டாக்டர் ஹாஸ்பிட்டலில் டியூட்டிலாம் விட்டுட்டு கிளினிக்கெல்லாம் விட்டுட்டு அரசியலில் இறங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவருடைய டிகிரி சர்டிஃபிகேட்டை போய் பார்த்தோம்னா டிப்ளமா CE மட்டும்தான் அவர் படிச்சிருக்காரு. டிப்ளமா CE படிச்சிருக்கிறாரு. ஆனால் அவருடைய பெயருக்கு பின்னாடி டாக்டர் அப்படின்னு சொல்லி போட்டு விளம்பரம் பண்ணி
அப்ப என்னன்னா நம்ம என்ன வேணாலும் சொல்றதுக்கு இங்க ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டத்துல ஒரு இன்ஸ்டாகிராம்ல 4 ரீல்ஸ் வீடியோ போட்டா போதுமே அப்படிங்கிற அடிப்படையில தான் இப்பேற்பட்ட வேலைகள் இங்க தொடர்ந்து நடக்கிறதால இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் வெறும் இன்ஸ்டாகிராமுக்காக மட்டுமே அரசியல் நடக்கிறதால கள அரசியலை இவங்க கணிக்க தவறுறாங்களா அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா இப்பயுமா பார்த்தோம்னா முதலமைச்சர் விஜய் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு பனையூர்ல இருந்து அவரோட வீடு நீலாங்கரையில இருந்து தலைமைச் செயலாளர் வரைக்கும் போறதுக்கு 17 கிலோமீட்டர். இந்த 17 கிலோமீட்டருக்கு முதலமைச்சர் போனார்னா அவருடைய கான்வாய் வாகனங்கள் போறதால மற்ற வாகனங்கள் நிறுத்தி வைக்க கூடாதுன்னு சொல்லி சட்டம் போட்டாரு. முதலமைச்சருக்கும் சொல்லி தனி பாதையை உருவாக்கணும் சொல்லி மக்களோடு மக்களாக பயணிக்கக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு முதலமைச்சரை பார்த்ததுண்டா அப்படி சொல்லி கத்தி படத்துல யார் பெற்ற மகனும் அந்த பாட்டை பிஜிஎம் போட்டு அது ஒரு பில்டப் வச்சு விடுறாங்க. ஆனா இது காலங்காலமா இருக்கிற நடைமுறை தான். இதுக்கு முன்னாடி மு க ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும் போதும் இதே மாதிரி முதலமைச்சருக்குன்னு ஒரு தனி பாதையை வகுக்கப்பட்டு முதலமைச்சர் அந்த ரூட்ல போயிட்டு இருப்பாரு, மக்கள் இயல்பா அந்த ரூட்ல போயிட்டு இருப்பாங்க. அந்த வீடியோ இப்போ கூட எல்லா இடங்கள்லயுமே இருக்கு. முதலமைச்சர் ஒரு பக்கம் நானே பார்த்திருக்கிறேன். நானே மவுண்ட் ரோட்ல வண்டி பைக் ஓட்டிட்டு போகும்போது ஒரு பக்கம் முதலமைச்சரோட வாகனம் போயிட்டு இருக்கோம், நம்ம அழகா இந்த பக்கம் பைக் ஓட்டக்கூடிய நிலைமை நடக்கும். மெரினா பீச் ரோட்ல தினமும் வாகனங்கள் பயணிக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். ஒரு பக்கம் வாகனங்கள் போயிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் முதலமைச்சரோட கான்வாய்கள் அவங்களுடைய கார்கள் ஒரு பக்கம் போகக்கூடிய நிகழ்வுகள் இங்க காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் பழங்காலத்துல நடந்தது. விவேக்குடைய காமெடியில பார்ப்போம், மேல ஹெலிகாப்டர்ல வந்து பிஎம்ஓ சிஎம்ஓ போவாங்க, கீழே அதுக்காக நம்மளை வந்து வாகனங்கள் நிறுத்தி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இதுக்கு முன்னாடி காமெடிக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். ஆனா அதை வந்து இன்னைக்கு இவங்க கொடுக்கக்கூடிய பில்டப் என்னன்னா விஜய் தான் இப்படி ஒரு புதுசா ஒரு சட்டமே கொண்டு வந்திருக்காரு, மக்கள் எக்காரணத்தை கூட நிப்பாட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாருன்னு சொல்லி. ஏன்னா நான் என்ன சொன்னாலும் நம்புறதுக்கு எதிரில் ஒரு கூட்டம் இருக்குது, அந்த கூட்டம் எனக்கு அதை நம்பி ஒரு ஓட்டும் போடும், அதுக்கு யாராவது ஆதாரத்தை போய் காட்டினாலும் இந்த ஆதாரத்தெல்லாம் நான் காது கொடுத்து கேட்க மாட்டேன், எங்களுக்கு இன்ஸ்டாகிராம் என்ன வருதோ அதை தான் நாங்கள் நம்புவோம், எங்களுக்கு ஆதாரம்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு ஒரு கூட்டம் இங்கே செயல்படுறதால தான் இது மாதிரியான உண்மை செய்திகளை நம்ம ஒவ்வொரு நாளும் ஆதாரங்களோட இதை எடுத்து மக்கள் மத்தியில் எடுத்து வைக்க வேண்டியது நம்மளுடைய அடிப்படை பொறுப்பு. அதனால் இது மாதிரியான வீடியோக்களை, இது மாதிரியான ஆதாரங்கள், அன்றாட நடக்கக்கூடிய அரசியல் சம்பந்தமான எல்லா செய்திகளுமே தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய பேட்டை டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப்பில் அன்றாட நடக்கக்கூடிய அப்டேட் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமா வரதுக்காக ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம பேட்டை டிவி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் இருக்குது. அந்த லிங்க் மூலமா நீங்கள் இணைஞ்சிட்டாலும் உங்களுக்கு அன்றாட செய்திகள் அது சம்மந்தமான அப்டேட்டுகள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.